தமிழ் மொழி காப்பதற்கு உயிரை துச்சமென கருதி வெகுண்டெழுந்து போராடினர். மொழிப்போர் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு எடப்பாடி பழனிசாமி வீர வணக்கம். பழவேற்காடு மீனவர்கள் 29ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை. GSLV F-15 ராக்கெட் ஏவப்படுவதால் மீன்வளத்துறை எச்சரிக்கை. குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அரிட்டாப்பட்டி செல்வதால் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் பங்கேற்க மாட்டார் என தகவல். டங்ஸ்டன் சுரங்கம் அனுமதி ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து அரிட்டாப்பட்டியில் நாளை முதலமைச்சருக்கு பாராட்டு விழா. கிராம மக்கள் அழைப்பை ஏற்று அரிட்டாப்பட்டி செல்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். சென்னை மூலக்கொத்தளத்தில் புதுப்பிக்கப்பட்ட தாளமுத்து நடராசன் நினைவிடத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். மொழிப்போர் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு வீர வணக்கம். சென்னை எழும்பூரில் தாளமுத்து நடராசன் ஆகியோருக்கு சிலை அமைக்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச கைது. முறையற்ற வகையில் சொத்து சேர்த்ததாக வழக்கு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 காவலர்களுக்கு குடியரசுத் தலைவர் பதக்கம். குடியரசு தின விழாவில் பதக்கங்களை வழங்கி சிறப்பிக்கிறார் திரௌபதி முர்மு. இலக்குகளை நோக்கி துல்லியமாக தாக்கும் பிரளய் ஏவுகணை குடியரசு தின அணிவகுப்பில் முதல் முறையாக பங்கேற்கிறது. ராணுவ அணிவகுப்பில் புதிய ரக பீரங்கிகள் வண்டிகள் பங்கேற்க ஏற்பாடு. திருப்பூரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தினர் மேலும் 28 பேர் சிக்கினர். தீவிரவாத தடுப்பு குழுவினர் நடத்திய சோதனையில் அனுமதியின்றி தங்கியிருந்தது கண்டுபிடிப்பு. சென்னையில் இன்று T20 கிரிக்கெட் போட்டி காரணமாக மெட்ரோ ரயில் சேவை நீட்டிப்பு. கடைசி ரயில் இரவு 12 மணிக்கு புறப்படும் என அறிவிப்பு. சென்னையில் T20 கிரிக்கெட் போட்டி நடைபெறுவதால் மின்சார ரயில்களில் இலவச பயணம். டிக்கெட் வைத்திருப்பவர்களுக்கு ரயில்வே நிர்வாகம் சிறப்பு சலுகை. ஆயுத தொழிற்சாலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம். மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவிப்பு. மெக்சிகோ வளைகுடா மற்றும் தெனாலி மலையின் பெயர்கள் மாற்றம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவு. T20 போட்டியில் முன்னிலையை தக்க வைக்குமா இந்தியா? சென்னையில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று பல பரீட்சை.